வணக்கம் நண்பர்களே. ஆணினுடைய விரைப்புத்தன்மை குறைவு இது ஒரு பொது பிரச்சனையாக மெல்லிய அளவில் இந்திய படுக்கை அறைகளை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது என்று நான் என்னுடைய முந்தைய வீடியோ வெளியிட்டிருந்தேன். இது ஆண்கள் வெளியில் சொல்ல தயங்குகிறார்கள். இதுக்கு 2 காரணங்கள் இருக்கிறது. உடல் ரீதியான காரணம், உளவியல் ரீதியான காரணங்கள் என்று மருத்துவர்கள் பிரிக்கிறார்கள். எல்லா மருத்துவர்கள் சொன்னது தான். 40 வயதுக்கு குறைவானவர்களுக்கு இது உளவியல் காரணங்களாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் சொல்கிறாங்க. சரி, அப்போ உளவியல் காரணங்கள் அப்படின்னா அதுக்கு என்ன, உளவியல் ரீதியான காரணங்கள்னால் என்னன்னு தெரியணும்ல. சிறு குறிப்பு, அதை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சரி, முதல்ல மன ரீதியான பாதிப்பில் செக்ஸாக எதை பாதிக்குது அப்படின்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், பார்ட்னருடன் அந்யோன்யம் இல்லாதது, அது வேறு ஒருவருடன் தொடர்பு உள்ளது. வேறு ஒருவருடன் தொடர்புனா திருமணத்தை தாண்டிய உறவு இருக்கும்போது விரைப்புத்தன்மை கோளாறு உளவியல் ரீதியாக உண்டாகும். பாலியல் உறவில் சிறப்பாக செயல்பட முடியாதோ அப்படிங்கிற சந்தேகம், பார்ட்னரை திருப்திப்படுத்த முடியுமா போன்ற பயம் காரணமாகவும் விரைப்புத்தன்மை உண்டாகாது. இதையே பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பிரச்சனை உளவியல் ரீதியானதா என்பதை உறுதிப்படுத்த 2 சோதனைகள் இருக்குது. என்ன? சுய இன்பம் செய்யும் பொழுது ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை நன்றாகவே இருக்கும், இது ஒரு அறிகுறி. அதே போல் தூங்கி எழுகிற காலை நிலத்தில் இயல்பாக விரைப்புத்தன்மை இருக்கும். ஆனால் இணையுடன் இருக்கும்போது மட்டும் விரைப்புத்தன்மை உண்டாகாது. இதுதான் நீங்கள் உளவியல் ரீதியான நம்ம காரணங்கள் இருக்குங்கிறதுக்கு பொதுவான ஃபேக்டராக சொல்கிறாங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது காரணங்கள் இருந்தால் மருத்துவரோட ஆலோசனை பண்ணிக்கங்க. தொடர்ந்து மருத்துவ விழிப்புணர்வாகவே இந்த வீடியோக்களை பாருங்கள். மருத்துவ விழிப்புணர்வு வீடியோக்கள் வந்து சேரும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.